தேவனாய் கர்த்தர் கருசனை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றறதுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவர் பிரியம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ். இந்த நாட்களில் ஒரு சில வார்த்தையில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை சொல்றார். ஆபிரகாமின் இடத்துல என்ன சொல்றாருன்னா, உன் சந்ததியாரு 400 வருஷம் என்ன செய்வாங்க, அடிமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சேர் இருக்கலாமா? மேலே சேர் கிடக்கு பாருங்க, சேரில் உட்காருங்க. 400 வருஷம் அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கே சொல்கிறார். அவர்களை அந்த 400 வருஷமாக என்ன செய்ய போகிறாராம்? அடிமையாக இருப்பாங்க. அவர்கள் பழகி பெருகுவார்கள். அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களுடைய புறப்பட்டு வருவார்கள் என்று ஆண்டவர் அங்கே என்ன செய்றார்? தீர்க்க தரிசனமா முன்கூட்டியே சொல்றார். எத்தனை வருஷத்துக்கு முன்பாக சொல்றாரு? 400 வருஷத்துக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 430 வருஷம் ஆபிரகாமை அழைக்க நாள் இருந்து அவங்கள விடுவிக்கிற நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 430 வருஷம் சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ 400 வருஷம் இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம சந்தோஷமாக இருக்கிற போது ஆண்டவர் நம்ம நினைக்க மாட்டோம், ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியாது, ஆண்டவர் இடத்துல நம்ம பழம மாட்டோம். ஆனால் எப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதோ அப்போ தான், ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிங்க, ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்தது, எதற்காக அப்படிங்கிற கேள்வியை நம்ம கொண்டு வருவோம். ஆனால் அந்த கஷ்டம் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த கஷ்டத்தை முன்கூட்டியே அவர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புரியணும். ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே உனக்கு நடக்க போகிற கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு தெரியாம உன் வாழ்க்கையில எந்த காரியமும் நடக்காத நம்புற நீங்க பின்ன ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, நீங்க ஏன் வேதனைப்படுறீங்க? யோசித்து பாருங்க. நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, அதனால தான் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறோம். இங்க ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆபிரகாம் சொல்லும் போது சொல்றாரு, நீ இருக்க மாட்ட, நீ மறிச்சு போயிடும், நல்ல முதிராயி நீ என்ன செஞ்சிருவ, மறிச்சிருவ, ஆனாலும் நான் உன்கிட்ட வாக்கு பண்ணினதை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய், உன் சந்ததி 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க, ஆனாலும் நீ கவலைப்படாத, நீ அதை பார்ப்ப, ஆனாலும் அந்த ஜனங்களை நான் விடுவிப்பேன், அந்த ஜனங்களை நான் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுடைய ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்போ இப்போ நம்மகிட்ட ஆண்டவர் சொல்றார், எப்பா ஒரு 2 வருஷத்துல நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார். அப்படின்னா இந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் எப்படி இருப்பீங்க? 2 வருஷத்துக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன், நீங்கள் எப்படி இருப்பீங்க? அந்த 2 வருஷத்துக்குள்ள ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க.
ஆமாம், ஏன்னா 2ஆவது வருஷம் எங்கள் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக ஆசீர்வார். அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கடன் வாங்கி உட்காந்துருப்பீங்க, அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். இவங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் தீர்க்கமாய் 400 வருஷத்துக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம் இடத்துல. ஆனால் அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்பாக யாரெல்லாம் தோன்றா? ஈசாக்கு தோன்றாரு, யாக்கோப்பு தோன்றாரு, எல்லாரும் தோன்றாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் இந்த காரியம் தெரியுமா? தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறாரு. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு, அந்த தேசத்துக்கு கொண்டு போவார், அங்கே நம்மளை ஆசீர்வதிப்பார், அங்கே பெரிய ஜாதியாக மாற்றுவார், உயர்த்துவார். இந்த ஆசீர்வாதத்தை தான் அங்கே பேசிகிட்டே வராங்க. ஆனால் இங்கே ஒரு இடத்துல லாக்காக போகிறோம், இங்கே அடிமையாக போகிறோம், இங்கே மாட்ட போகிறோம் அப்படிங்கிற சம்பவம் அங்கே தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டு தான் எந்த காரியமும் பிளான் பண்ணி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவங்க கடந்து வரும்போது யாக்கோப்பு தான் எங்கே போகிறாரு? எகிப்து தேசத்துக்குள்ளே போகிறார். இப்போ எகிப்து தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்னென்னா, தன் மகனாகிய யோசேப்பு எங்கே போகிறா? எகிப்தில் ஒரு ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்தானத்தில் அவர் இருக்கிறனால தன் மகன் அழைக்கிறார், கூப்பிடுறார், நீங்கள் வாங்க, எகிப்து தேசம் முழுவதும் தானியங்கள் நிரம்பி இருக்கிறது, சுற்றி இன்னும் 7 வருஷங்கள் என்ன இருக்குது, பஞ்சங்கள் இருக்குது, அதனால் தானியங்கள் கிடைக்காது, நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எங்கள் கூட வந்துடுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், இங்கே தானியங்கள் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே யாக்கோப்பு பிரயாணப்பட்டு போகலை. யாக்கோப்பு என்ன செஞ்சானா, நேராக தேவ சமூகத்துக்கு போய் பலி செலுத்திட்டு தேவனிடத்தில் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நான் எகிப்து தேசத்துக்கு போகணுமா வேண்டாமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எகிப்து தேசத்துக்கு போகிறதுக்கு நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போ அப்படி சொல்கிறார். அப்போ கூட நீ அடிமையாக போகிற ஒரு சந்ததி அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆனால் யார்கிட்ட சொன்னார்? ஆபிரகாம்கிட்ட சொன்னார். சொல்ல போகிறீங்களா? அடிமையாகவும் உங்கள் ஜனம் இப்படி இருக்குன்னா இவன் போயிருக்கே மாட்டான் யாக்கோப்பு, ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாகவும் ஒரு பல ஜனக்கூட்டமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்தி தான் தலைவரை அனுப்புகிறாரு. இவரும் போயிட்டார். வாசிக்கலாம், ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 22 வாசிங்களேன். நல்லா கவனிங்க. அங்கே எகிப்தில் போய் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? குடியிருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? குடியிருக்கிறாங்க. இதான் ஸ்டார்டிங். உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. இவங்களோட வேலை என்ன வேலை தெரியுமா? மேய்ப்பர்கள். அல்லேலூயா. ஆமாம், அங்கே யோசேப்பு பார்வோன் இடத்துல போய் தகப்பன் சகோதரலாம் கூட்டிகிட்டு போய் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு மேய்ப்பருடைய வேலை, ஆடு மேய்க்கிறது எங்களுடைய தொழில், அதுதான். ஏன்னா ஆடு மேய்க்கிறவங்கன்னா ரொம்ப அற்பமாக பார்ப்பாங்க, அதுதான் எங்களுடைய பிரதானம் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டி போய் இது பண்ணுறா. அப்போ நம்மளோட இதில் நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாமே திரளாக இருக்குது, அதையும் மேய்க்கட்டும், அவங்களுடைய இதையும் என்ன செய்யட்டும், மேய்க்கட்டும். அதில் ஒரு கண்காணிப்பான நல்ல திறமை உள்ளவங்கள அதில் கண்காணிப்பான வச்சு நீ பராமரி அப்படின்னு சொல்லி யோசிப்பு இடத்துல அவர் சொல்லிடுவார். பாருங்க, இந்த மாதிரி இவங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே எப்படி இருக்கிறாங்க? நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. வாசிக்கலாம், யாத்ராக 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். எப்படி இருக்கிறாங்க? இஸ்ரவேல் புத்திரர் மிகுதி பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. இப்போ வரைக்கும் தேவனை குறித்து ஒரு இதே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா எப்படி இருக்காங்கன்னா, நல்லா பழுகி பெருகி தேசம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் அவங்களா தான் தெரியுறாங்க.
எப்படி இருக்கும் பாருங்க. எங்க போய் நின்னாலும் அவங்க ஆட்க தான் தெரியுறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு பெருகிட்டாங்க. அவ்வளோ ஜனக்கூட்டமா இருக்கிறாங்க, செழிப்பா இருக்கிறாங்க, ராஜாவா இருக்கிறாங்க, எந்த ஒரு கஷ்டமே இல்லை. ஆனால் இங்கே 400 வருஷங்கள் அடிமையாக ஆக போகிறங்கிற குறித்து கூட அவங்களுக்கு தெரியலை. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. நல்லா இப்போ கவனிங்க, அந்த 10வது வசனத்துக்கு வாங்க. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். தேசத்தை குறித்து அவங்களோட நோக்கம் பாருங்க. ஏன்னா இவங்க அடிமையா இருக்கணும், அதனால அவன் பிளான் பண்றான். இவங்க தேசத்தை விட்டு போகாதபடிக்கு இவங்களுக்கு நமக்கு ஒரு உபாயம் உண்டாக்க வேண்டும் என்று யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வருகிறார். அல்லேலூயா. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்துல வருகிறான். ஒரு பார்வோன் அந்த இடத்துல வருகிறான். யோசேப்புன்னா யாரு அப்படிங்க. ஏன்னா யோசேப்பு இருக்கிற வரைக்கும், யோசேப்புடைய காலம் முடிகிற வரைக்கும் இவங்க எப்படி இருக்காங்க, நல்லா கெத்தா இருக்கிறாங்க, நல்லா. ஆமாம், ஏன்னா யோசேப்பு தான் தலைவர். யோசேப்பினுடைய தம்பிமார்கள், அண்ணன்மார்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், யாரும் பேச முடியாது, யாரும் தொட முடியாது, கை நீட்டி பேச முடியாது. யோசேப்புப்பா அவரு தான்ப்பா அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க. எங்கே வேணால் சுதந்திரமாக போகிறாங்க, வராங்க, எல்லாம் செய்கிறாங்க. இப்போ யோசேப்பை குறித்து அறியாத ஒருத்தன் நாங்கள் வந்து நின்று பார்க்குறான். இவங்களை விரட்டியும் விடக்கூடாது, இவங்களை நம்ம கூட வச்சுட்டு என்ன செஞ்சிடணும், அடிமையாக்கணும், ஒரு உபாயத்தை உண்டாக்கிற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவன் என்ன செய்யறான். 11 வாசிங்களேன். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அல்லேலூயா. அப்படியே இப்போ என்ன வேலை வருது, சுமை சுமக்கிற வேலை. இவங்களோட வேலை என்ன வேலை, ஆடு மேய்க்கிற வேலை, மேய்க்கிற வேலை. ஆனால் இப்போ என்ன வேலை, சுமை சுமக்கிற வேலை. சில நேரங்களில் ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறாரு, இல்லை ஆண்டவர் உன்னை காப்பாற்றுறாருன்னா சில நேரங்களில் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், இது ஆண்டவர் தான் அங்கே இவங்களை விடுதலையாக்க போகிறார். ஆண்டவருடைய பிளான் தான் இது. இது இவங்களுடைய இதே கிடையாது. ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாம் எடுத்து சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, 400 வருஷம் என்ன செய்ய போகிறாங்க, அடிமையாக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் தான் என்ன செஞ்சுருக்காரு, உடன்படிக்கை பண்ணிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லையும் சில வேதனைகள் இருக்கும். அல்லேலூயா. சில பாடுகள் இருக்கும், சில உபத்திரங்கள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ பாருங்க, இங்கே ஆண்டவர் இவங்களை ஆடு மேய்க்கிறதா இவங்களோட பிரதானமான ஒரு தொழில். அப்படி இருந்த இவங்க இப்போ என்ன ஆயிட்டு, சுமை சுமக்கிறவராய் மாறுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சுமை சுமக்கிறவராய் அவர்களுக்கு மாத்தி இந்த 11 வாசிங்க திரும்ப. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். தெரியாத ஒரு வேலையில கொண்டு செய்யறாங்க. சில டைம்ல உங்களையா லாக் ஆகுறீங்களே, உங்களுக்கும் அந்த வேலைக்கும் என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. நீ படிச்சதுக்கும் அந்த வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. நீ கவலைப்படாத, கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்காரு, அதை செய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அறியாத இடத்துல, நீ அறியாத ஜாதியின் இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். ஆனால் ஏன் எதுக்கு என்ன கேட்காத, கர்த்தர் இடத்துல மாத்திரம் காத்திரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஆசை என்னன்னா, பீகாரில் போய் அந்த வடநாடுகளில் போய் இரத்த சாட்சியாக மறிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய பிரதான ஒரு ஆசை. மிஷினரியாக போகணும். ஆமாம், ஒரு நாள் அங்கேயே செத்து போயிடணும் அப்படின்னு தான் திட்டம்லாம் தீட்டி நாளை காலையில் பீகார் ஜெம்ஸ் ஊழியத்துக்கு போகணும், பீகாருக்கு போகணும். பாஸ்டர் சொல்லி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், விளங்காத பாசியும் அறியாத ஜனத்தினிருந்து நான் உன்னை அனுப்புவதில்லை, உன் சொந்த ஜனத்தினிருந்து நான் உன்னை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அதனால தான் திரும்பவும் இந்த தூத்துக்குடி பட்டணத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அறியாத ஜனம் இல்லை, சொந்த ஜனங்கள். எனக்கு தெரிஞ்ச ஜனங்கள் இடத்துல ஊழியம் பார்க்க ரொம்ப கஷ்டம். ஆனால் தெரிஞ்ச ஜனத்திலத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் அவர்களுக்கு அறியாத ஒரு தேசத்தில் கொண்டு போய் அங்கே வைக்கிற எதுக்காகனா அவர்களை பழுகவும்
பெருகிறதுக்காக தான் ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். ஆனால் அவங்களுக்கு அது பிடித்தமே கிடையாது. தெரியாத ஒரு வேலை, பழக்கமில்லாத ஒரு வேலை, சுமை சுமக்கிற ஒரு வேலை. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, வேறு வழியில் அடிமையாயிட்டாங்க, செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்து அவங்க என்ன செய்கிறாங்க. 12வது வசனத்தை வாசிச்சிங்களா? ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆனாலும் தேவன் உன்னை அடிமையாக்குறார், தேவன் உன்னை கீழே தள்ளுறார் அப்படின்னா சில நேரங்களில் நீ அமைதியாக இரு. கீழே இருக்கிறேன்னு சொல்லி நீ அதிலே முறுமுறுக்காத, அதில் குழம்பாத, அதில் வருத்தப்படாத. கீழே இருந்து உன்னை டேக்கப் பண்ணி கொண்டு வர்றது அவரோட வேலை. நீ பழுகி பெருகுவ. ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அல்லேலூயா. உங்களை ஒடுக்கிற ஜனத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். அதுதான் நம்ம தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறானா, ஐயோ இப்படி ஆயிட்டு, முதல்ல அதை சொல்றதை விடுங்க. ஐயோ போச்சே, ஐயோ இப்படி ஆச்சே, ஐயோ சொல்ற அந்த ஐயோங்கிற சொல்ற வார்த்தையை எடுத்து பாடுங்க உங்க நாவல இருந்து. நமக்கெல்லாம் ஐயோலாம் கிடையாது. அப்பா 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 அப்படின்னு கதறதான் நம்ம வார்த்தை வரணும். ஐயாங்களா அது பிசாசு பிடிச்சவங்க தான் சொல்ற வார்த்தை. ஐயோ அவனுக்கு தான் ஐயோன்னு வந்துட்டு இருக்கும். நம்ம யாரோட பிள்ளை? ராஜாவோட பிள்ளை. அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டா அப்பமே அவனோட பிரச்சனை தீர்ந்து போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சும்மா தெரியாத வேலையில கொண்டு போய் போட்டாலும் அந்த இடத்துலயும் தேவனாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை பழுகி பெருக வைக்கிறார். நீ தெரியாத வேலையில இருந்தாலும் கவலைப்படாத, கர்த்தருக்காக செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவா. எந்த வேலை நீ பார்க்காத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னை நடத்துகிறார். அது திட்டமும் தெரியுதா? அந்த இடத்துல நீ அடங்கிரு. அந்த இடத்துல நீ என்ன சொல்றாங்களோ அதை செய். கொஞ்ச நாள் செய், கர்த்தர் அதே இடத்துல உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. 13 வாசிங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். பழுகி பெருகினோடனே இப்ப என்ன ஆகுது? கொடுமையாய் வேலை வாங்குறாங்க. என்ன வேலை வாங்குறாங்க? கொடுமையாய். அல்லேலூயா. கொடுமையாய் வேலை வாங்குறாங்க. 14. சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அவர்களை எப்படி நடத்துறாங்களா? கொடுமையாய் நடத்துறாங்க. எப்படி நடத்துறாங்க? கொடுமையாய் நடத்துறாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு யாரை குறித்து நினைப்பே இல்லை, ஆண்டவரை குறித்து நினைப்பே இல்லை, ஆண்டோடைய காரியங்களை குறித்து நினைப்பே இல்லை. ஏன்னா அவங்க கொடுமையாய் நடத்தப்படுறாங்க. வேலைகள் அதிகமாக இருக்குது, பழுது அதிகமாக இருக்குது, கொடுமையாய் நடத்தப்படுறாங்க. புலம்புறாங்க, அழுகிறாங்க. சில நேரங்களில் நம்மளும் புலம்புறோம், அழுகிறோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் போகணும். நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவர் நம்மளை விடுவிப்பார், அவர் நம்மளை காப்பாற்றுவார், அவர் நம்மளை உயர்த்துவாருங்கிற அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, மரமாட்டுக்கு. ஆனால் புலம்பலின் எண்ணம் தான் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. புலம்பிக்கொண்டே இருக்கிறோம், முறுமுறுத்துட்டே இருக்கிறோம், எரிச்சல் அடைஞ்சிட்டே இருக்கிறோம். இப்படியாக நம்ம அடையிறது வேஸ்ட்டு. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய ஒன்று தான், நம்ம தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பே கிடையாது, ஆண்டவர்கிட்ட போய் புலம்புறது தப்பே கிடையாது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கறதுனால தப்பவே கிடையாது. நம்ம தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம் என்றா தேவனாய் கத்த நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகம் புஸ்தகம் 15 வாசிங்க. யாத்ராக 1:15. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள். இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வேலையில இது பண்ணுறாங்க, அப்புறம் இவங்க ரொம்ப பெருகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பிள்ளையெல்லாம் கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆண் பிள்ளையும்
கொல்ல பிளான் பண்ணுறாங்க. அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தயவு காட்டுகிறார். அல்லேலூயா. அங்கேயும் தேவன் இரக்கத்தை காட்டுகிறார். அங்கேயும் அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். தேவன் உன்னைய ஒரு சிச்சையில் அனுப்புகிறார் என்றால் அந்த சிச்சையில் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார். அல்லேலூயா. உனக்கு தாங்கக்கூடிய சோதனை தான் உனக்கு வரும். அதுக்கு மிஞ்சின சோதனை வரவே வராது. தேவன் ஒரு சோதனையை உனக்கு அனுப்புகிறாரா, உனக்கு அனுமதிக்கிறார் உன் வாழ்க்கையில், கண்டிப்பாக சொல்கிறேன், அது உன்னால் தாங்க முடியும். தாங்க முடியாத ஒரு சோதனையை தெய்வம் கொடுக்கிறது அல்ல. அப்போ இவங்களை பாருங்க, அவங்க எல்லாம் ஒடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் இவர்களை என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். ஆண் பிள்ளை எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். சுமக்கிற வேலையில் போட்டு கொள்றாங்க, ஆனாலும் அவங்க பழகி பெறுகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக ரொம்ப வேதனைப்படுறதுனால யாத்திராக புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசிக்கலாம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து, இஸ்ரவேல் புத்திரர் நல்லா கவனிங்க, அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் இடத்துல 400 வருஷம் அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லி. இந்த 400 வருஷம் வர்ற வரையும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அந்த காலகட்டம் நெருங்கும் போது, தேவன் விடுதலை கொடுக்கிற அந்த காலகட்டம் நெருங்கும் போது இவங்களுக்கு என்ன வருது? உபத்திரங்கள் வருகிறது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உபத்திரத்தை கொடுக்கிறாரு சொல்லுங்க? ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு உபத்திரத்தை கொடுக்கிறாரு? தேவனை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய விடுதலை கொடுக்கிற அந்த நாள் வரும்போது இவங்க என்ன செய்றாங்க? உபத்திரத்துல இருந்து தெய்வத்தை தேடுறாங்க. அல்லேலூயா. யார் எங்களை விடுவிப்பா? தவித்து, அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த காலம் வரும்போது உனக்குள்ள என்ன வரும்? ஒரு ஜெபம் வரும். அல்லேலூயா. அது வரைக்கும் ஜெபத்தை குறித்து ஒரு வாஞ்சை இருக்காது. சர்ச்சுக்கு போவேன், எல்லாம் போவேன், ஒன்றுமே செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் வராது. ஆனால் அந்த விருப்பத்தை உண்டாக்குறது யாருன்னா தெய்வம் தான். அந்த உன்னை விடுவிக்கிற அந்த காலம் வரும்போது ஆண்டவர் உனக்கு ஒரு தவிப்பை கொடுப்பார், உனக்கு ஒரு பாரத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் முறையிடுகிற ஒரு எண்ணங்களை உனக்கு கொடுப்பார். இந்த கொடுக்கிற போது நீ அவரிடத்துல போய் தவித்து, அவரிடத்துல போய் நீ முறையிடும் போது நிச்சயமாக ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. முறையிட்டு கொண்டிருந்த அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில எட்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும், நல்ல கவனிங்க, தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமோட ஆண்டவர் தீர்க்கமாக சொல்றாரு, 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் 400வது வருஷம் வரும்போது என்னிடத்தில் அவர்கள் என்ன செய்வாங்க? முறையிடுவாங்க. அப்பொழுது நான் அவர்கள் என்ன செய்வேன்? விடுவிப்பேன் சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமா எத்தனை வருஷம்? 400 வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லிட்டார். ஆனாலும் உன்னை விடுவிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் 400 வருஷமா வெயிட் பண்ண தேவன் உனக்கு வெயிட் பண்ண மாட்டாரா? உன்னை காப்பாற்றுறதுக்கு, உன்னை விடுவிக்கிறதுக்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உன்னை உயர்த்துறதுக்கு அவர் வெயிட் பண்ண மாட்டாரா? 400 வருஷம் பொறுமையா இருக்கிறார். ஐயா, யோசித்து பாருங்க. இது விடுவிச்சான விடுவிக்காட்டான, இந்த ஜனங்கள் வாழ்ந்தான வாழாட்டான அப்படி நினைச்சிட்டு போகல. ஆண்டவர் சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 400 வருஷம், 400வது வருஷம் வரும்போது அவன் கூப்பிடுற அந்த சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த போராட்டங்கள் மிகுதியா ஆகும்போது ஆண்டவர் இடத்துல அவங்க என்ன செய்றாங்களா, முறையிடுறாங்க. அந்த முறையிட்ட ஆண்டவர் கேட்டு என்ன செய்யறாரா? 25 தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்றாரா? கண்ணோக்கிறா. தேவன் அவர்களை நினைத்தருளால். அல்லேலூயா. உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், நீ எங்க போகிற, எங்க வார அப்படிங்கிற அவர் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன், உன்னை நினைச்சு கொண்டே இருக்கிற தேவன். நீ வேணா நினைக்க மறக்கலாம், ஆனா அவரு உன்னை நினைக்க ஒரு நாள் மறக்கல. அதனாலதான் 400 வருஷத்துக்கு முன்பாக வாக்கு பண்ணினது வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். போன வருஷம் வாக்கு பண்ணினதை உனக்கு நிறைவேற்ற மாட்டாரா? போன மாசம் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற மாட்டாரா? கண்டிப்பா வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பா. அந்த வார்த்தைக்காக நீ அமைதியாரு. உபத்திரத்தில் இருக்கிறியா, போராட்டத்தில் இருக்கிறியா, வேதனையோட இருக்கிறியா, கண்ணீரோட இருக்கிறியா, புலம்பிக் கொண்டு இருக்கிறியா, அந்த புலம்பலை எல்லாம் எடுத்து விட்டுட்டு தேவனிடத்துல முறையிட்டு கொண்டே இரு. ஆண்டவரே என்னை தப்பிக்க வைங்க, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல நீ காத்திருந்து முறையிட்டு கொண்டே இருப்பேன்டா. கர்த்தர் உன் மேல கண்ணோக்கமாய் இருந்து உன்னை நினைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை நினைத்து பார்ப்பா, உன்னை நினைத்து பார்ப்பா. உன் மேல கண்ணோக்கமாய் இருக்கிறவன், உன்னை நினைத்து பார்க்கிற தேவன் உன்னை விடுவிப்பார். உன்னை விடுவிக்காம இருக்கவே மாட்டார். கண்டிப்பா உன்னை விடுவிப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 400 வருஷம்னா எவ்வளவு பாருங்க. யோசித்து பாருங்க. ஆண்டவர் வெயிட் பண்றார். வாக்கு பண்ணினதுல அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சொன்னதை செய்கிறதுல அவர் உண்மை உள்ளவர். உன் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ கண்டிப்பா அவர் செய்தே முடிப்பார். அல்லேலூயா. ஆனா வருஷங்கள் எடுக்கும், நாள் எடுக்கும். வெயிட் பண்ணி நீ முறுமுறுக்காத, அமைதியாயிரு, அமைதியாயிரு. கண்டிப்பா உனக்கு செஞ்சிருவார். இவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். ஆடு மாடுகள் எல்லாத்தையும் பெற்று பழுகி பெருகி எல்லாமே செஞ்சுட்டான். ஆனா எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. இப்போ ஆட்டை பிடுங்கிட்டாங்க. ஆட்டை பிடுங்கிட்டு இப்போ என்ன வேலை கொடுத்துட்டாங்க? சொத்து பத்தெல்லாம் பிடுங்கிட்டு என்ன வேலை கொடுத்துட்டாங்க? சுமை தூக்குற வேலையை கொடுத்துட்டாங்க. வேலை போச்சு, சுதந்திரமா இருந்த சுதந்திரம் போச்சு. பரவாயில்ல, கவலைப்படாத. உன் வேலை போயிட்டு நீ கவலைப்படாத. உன் அதிகாரம் போயிட்டுன்னு சொல்லி கவலைப்படாத. உன் அந்தஸ்து போயிட்டுன்னு கவலைப்படாத. எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்களா? கவலைப்படாத. கர்த்தர் அதை திருப்பி கொடுக்கிற ஒரு நாள் வரும். கர்த்தர் அதை திருப்பி கொடுக்கிற ஒரு நாள் வரும். நீ வெயிட் பண்ணு. இது உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமா நீ எடுத்துக்கொள். கண்டிப்பா சொல்ற, நீ திரும்பின எல்லாம் வச்சு நீ பெற்றுக்கொள்ற நாள் வரப்போகுது. கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணிக்க. 400 வருஷம் அடிமையா இருந்த அவர்களுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து திருப்பி அனுப்புகிறார். அதே போல உன்னைய திருப்பி அனுப்புகிற தேவன் உன் கூட இருக்கிறார். உன்னை விடுவிக்கிற தேவன் உன் கூட இருக்கிறார். கண்டிப்பா உன்னை விடுவித்து நடத்துவா. கண்டிப்பா உன்னை காப்பாற்றி நடத்துவா. கண்டிப்பா அந்த கண்மலையில நிறுத்துவார். அதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்ப இவங்க கூக்குறதெல்லாம் கேட்டு ஆண்டவர் வேதனைப்படுறார். வேதனைப்பட்டு என்ன செய்றார் தெரியுமா? பாருங்களேன். யாத்ராக புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு வாசிக்கலாம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும்
எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க ஆண்டவர், பாருங்க ஒரு மோசைய, ஒரு மனுஷனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆமா, ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு உடனே ஆண்டவர் பார்த்துட்டு வேதனை படி உங்களுக்கு தேவைதான். ஆமாம், நீ இவ்வளோ நாள் தேடலை, இப்போ பிரச்சனை ஒன்று கூப்பிட்றாங்க அப்படிலாம் நினைக்கல. ஏன்னா உடன்படிக்கை பண்ணினது தேவன். அல்லேலூயா. உன்னை உண்டாக்குனது தேவன். உனக்கு ஒரு பிரச்சனைனா அமைதியாக இருக்கிற தேவன் அல்லையா, உன்னை விடுவிக்கிறவர் தான் தேவன். அவர் உண்மை உள்ள தேவன், உன்னை உண்டாக்குன தேவன். அதனால தான் உன் மேலே பாரப்படுறா, உன் மேலே கரிசனப்படுறா. ஏன்னா உன் மூக்கு எங்கே இருக்கணும், உன் வாய் எங்கே இருக்கணும் சொல்லி உன்னை அழகு பார்த்து பார்த்து உன்னை சிருஷ்டித்த தேவன் உன்னை எப்படி கைவிடுவா? உன்னை ஒரு காலம் ஒரு நாள் அவர் மறக்கதில்லை. அவர் உன் மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் பார்க்கிற இவங்க அழுகிற அந்த சன்னதியில் எட்ட உடனே யாரை கொண்டு இந்த காரியத்தை செய்யலாம் பார்த்துட்டு மோசையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு மனுஷனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த நாட்களில் ஒரே ஒரு மனிதனை கொண்டு பெரிய காரியங்களை என் தேவனால செய்ய முடியும். அந்த மனிதன் நீயா கூட இருக்கலாம். நீ சாதாரண மனுஷன் அல்ல. உன்னை கொண்டு பெரிய காரியத்தை கட்ட செய்ய முடியும். அதுக்கு தேவை அர்ப்பணிப்பு இருந்தா போதும். ஆண்டவர் சொல்றதை கேட்டு செய்தா போதும். அது போதும். ஆண்டவர் மிச்ச காரியத்தை உன்னை கொண்டு அவர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசேயை ஆண்டவர் கூப்பிடுறார். என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா 7வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். படுகிற வேதனைய நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த நாட்கள்ல நீ படுகிற வேதனை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரியா. அவர் குருடர் அல்லையா, அவர் செவிடர் அல்லையா. நீ படுகிற வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். உன் பாடுகளை மத்தியில கர்த்தர் உன்னை காப்பாற்றுவா, உன்னை விடுவிப்பா. நீ எடுகிற கூக்குரல இருந்து உன்னை விடுவிப்பா, உன்னை காப்பாற்றுவா. அதுதான் நம்ம தெய்வம். அடுத்து வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலையாக்க எழும்பி வருகிறார். இஸ்ரவேல் வேளையில உனக்கு விடுதலை இல்லாம நீ தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை விடுவிக்கும்படியாக வரப்போகிறார். ஆனா அந்த விடுதலைக்கு முன்பாக சில உபத்திரங்கள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும், சில பாடுகள் இருக்கும். ஆனாலும் நீ அமைதியா இரு. கண்டிப்பா சொல்றேன், அந்த விடுதலையை கண்டிப்பா உனக்கு தருவா. அந்த விடுவிக்கும்படியாக ஒரு மனுஷனை ஏற்படுத்துவா. இல்லைன்னா அவரே உன்னை விடுதலை ஆக்குவா. அவரே உன்னை விடுவித்து நடத்துவா. இதுதான் ஆண்டவர் செய்யற காரியம். மோசேயை ஏற்படுத்தி அந்த ஜனங்களை விடுவிக்கணும் சொல்லி பிரயாசப்படுகிறார். இந்த நாட்களில் எந்த ஆபத்தில் நீ கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில் நீ கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த பிரச்சனையில இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றி உனக்கு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்த போகிறார். அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து ஒரு சொத்தை இடத்துல கொண்டு போய் வைக்க மாட்டாரு. பாலும் தேனும் ஓடுகிற அந்த விசாலமான இடத்துல தான் கர்த்தர் உயரத்துல வைக்க போகிறா. நீ எதெல்லாம் இழந்தியோ, ஆடை இழந்தியோ, மாடை இழந்தியோ, உன் அந்தஸ்து இழந்தியோ, உன் அதிகாரத்தை இழந்தியோ, எதை இழந்தியோ, அந்த இழந்ததுக்கு பதிலாக
கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு விசாலமான ஒரு தேசத்துக்குள்ள, ஒரு விசாலமான ஒரு இடத்துக்குள்ள கர்த்தர் உன்னைய கொண்டு போய் வைக்க போகிறா. நீ எழுதி வச்சுக்கா, உன் டயர்ல இந்த நாள் போட்டு எழுதி வச்சுக்கா. நீ இழந்து எல்லாம் வச்சு கர்த்தர் உனக்கு அதை விட விசாலமா உனக்கு திருப்பி தருவா. அதை விட விசாலமா உனக்கு திருப்பி தருவா. உன் வீட்டை இழந்தையா, அதை விட விசாலமான ஒரு வீட்டை கர்த்தர் உனக்கு தர போகிறா. ஓ, ஆடு மாடுகளை சொத்துக்களை நீ இழந்து போனையா, கவலைப்படாத. வாகனத்தை நீ இழந்திருக்கியா, அதை விட சொகுசான வாகனத்துல கர்த்தர் உன்னை போக பண்ணுவா. நீ அந்த வாகனத்துல உட்காரும் போது இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீ நினைவு கூறுவ. அப்படிப்பட்ட ஒரு சொகுசான வாகனத்தை கர்த்தர் தந்தை உன்னை உயரத்துல வைப்பார். அதை விட உனக்கு விசாலம், அதை விட உனக்கு விசாலத்தை தான் கர்த்தர் உனக்கு தருவார். கொஞ்ச காலம் நீ அமைதியா இரு, அவருடைய பாதத்தில் இரு. அவருடைய பாதத்தில் இருந்து அவரிடத்துல முறையிட்டு கொண்டே இரு. கவலைப்படாத, கர்த்தர் விடுவிப்பா. ஒரு மனுஷனை கொண்டு வந்து கர்த்தர் விடுவிப்பா. ஒரு மனுஷனை கொண்டு வந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பா. எப்படி மோசையை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தாரோ அதே போல உன்னை விடுவிக்கிற தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. 9-10 வாசிக்கலாம். இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். கரங்களை தட்டி, இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதுக்கு மோசே எவ்வளவு பாடுபட்டார் தெரியுமா? அவர் பிறப்பு எப்படி தெரியுமா? ஆமா, ஆண் பிள்ளையெல்லாம் என்ன செஞ்சிடணுமா? கொண்டு போட்டுடணும். ஆனா ஆண்டவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 400 வருஷம் உங்க அடிமையா இருப்பாங்க, நான் விடுவிப்பேன். அப்ப மோசே அதுல அந்த 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 சீன்ல வரணும், அப்படித்தானே? அப்ப மோசையும் ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கிறார் முன்கூட்டியே. ஆனா அந்த டைம்ல பிரச்சனை வருது, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆனா மோசையை காப்பாத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையின் நடுவில் கர்த்தர் உன்னை காப்பாற்றுறார்னா எதற்காகனா உன்னை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை மரண தருவாயில நீ போகும்போதெல்லாம் கர்த்தர் உன்னை இழைக்க தெரியுமா, உன்னை காப்பாற்றி வச்சிருக்கிறார். நிச்சயமாக சொல்ற, இதை விட ஒரு பெரிய லெவல்ல கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டு போகதா. உன்னை மரண தருவாயிலிருந்து உன்னை காப்பாற்றி வச்சிருக்கிறார். கடன் பிரச்சனை மறுத்து போயிடலாமே அப்படின்னு சொல்லி நீ முடிவெடுத்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு உன்னை ஜீவிக்க வைத்திருக்கிறா. அந்த கடனை அடைத்து மீதம் எடுக்கத்தக்க கர்த்தவனை உயரத்தில் வைப்பா, கர்த்தவனை உயரத்தில் வைப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உன் தலைமையில வைத்திருக்கிறா. நீ மாறுவதில்லை. கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை மாற்றுற தேவன் உன்னை மாற்றுவார், உன்னை மாற்றுவார். உன்னை காப்பாற்றுகிறவன் உன்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டா, ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டா. நீ முயற்சி எடுத்து அநேக தோல்விகளை நீ அடைந்திருக்கலாம். கவலைப்படாத, இனி தோல்வி அடைவதில்லை. கர்த்தர் உன் கூட இருந்து நீ எடுக்கிற காரியங்களில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கட்டளிடுவா. நீ எடுக்கிற காரியங்களில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கட்டளிடுவா. இதோ நீ எழுதுகிற அந்த பரீட்சையில் கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளிடுவா. ஓ ராபா பாபா பாபா, ஓ ராபா மா லாக்காரா ரீகா ரியாக்காரவா. எத்தனையோ முறை முயற்சி எடுத்திருக்கலாம், இது கிடைக்குமே இது கிடைக்கலையேன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டிருக்கலாம். கவலைப்படாத, உன் மண்டாட்டு தேவன் கேட்டிருக்கிறார். இதோ வருகிற நாட்கள்ல கர்த்தர் உன் மன்றாட்டுக்கு பதில் தர போகிறார். தேவ சமூகத்தில் எழுதின எல்லா பரீட்சைகளுக்கும் கர்த்தர் மார்க் போட்டு உனக்கு ஒரு விடுதலையை தர போகிறார். மார்க் போட்டு உனக்கு ஒரு விடுதலையை தர போகிறார். உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை தர போகிறார். மோசேயை எழுப்பி ஆண்டவர் உன்னை விடுவிக்க ஆயத்தமாகிட்டா. 400 வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை
விடுவிப்பேன் சொன்ன அந்த வார்த்தை கண்டிப்பா விடுதலை நடத்தின தேவன் நிச்சயமாக இந்த ஆண்டு, போன ஆண்டு, அதுக்கு முந்தின ஆண்டு, இல்ல 7 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமா இருக்கலாம், இல்ல 10 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமா இருக்கலாம். ஆனாலும் நிறைவிலே சொல்லி நீ வேதனையோட இருக்கலாம். கவலைப்படாத, கர்த்தர் உன் கூட இருந்து அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவா, அந்த வல்லமைகளை நிறைவேற்றுவா. 10 ஆண்டுகளா குழந்தை இல்லாம நீ தவிக்கிறியா? குழந்தைய கர்த்தர் தருவேன் சொல்லி உனக்கு வாக்கு பண்ணிருக்கலாம். இந்த தீர்க்க தரிசனத்தை நீ விசுவாசி. கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு வர்ஷிக்க பண்ணுவா. இந்த ஆண்டு உன் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உன்னை விடுவிக்க அவர் கரம் இறங்கி வருகிறது. உன்னை விடுவிக்க அவருடைய கரம் இறங்கி வருகிறது. உன் கணவனுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லையே, இத்தனை வருஷம் ஆயிட்டு, ஐயோ ஒரு ரட்சிப்பு இல்லையே அப்படி சொல்லி நீ புலமை தவிக்கலாம். கவலைப்படாத, இந்த ஆண்டு முச்சிலோ அதுல ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு குடும்பமா தேவ சமயத்தை வரத்தக்க நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பை சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக கர்த்தவனை அழைத்து கொண்டு வரப்போகிறார். கர்த்தவனை அழைத்து கொண்டு வரப்போகிறார். நீ விடாப்படியா தேவ சமூகத்துல முறையிட்டு கொண்டே இரு. கர்த்தர் விடுவிக்க போகிறார் உன் கணவனை. ஓ ராபாலா கனவா அடவட கடவுட, ஞானம் இல்லாத பிள்ளைய பெற்றுட்டனே, புத்தி இல்லையே, அறிவு இல்லையே, இவன் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டானே, சொன்னாலும் புரிஞ்சு கொள்ள மாட்டானே, எப்படி வாழ போறா, எப்படி செய்ய போறா அப்படி சொல்லி உன் பிள்ளைய குறிச்சு நீ கவலைப்பட்டு இருக்கிறியா? இதோ உன் பிள்ளைய கர்த்தருடைய கரத்துல ஒப்புக்கொடு. கர்த்தரிடத்துல முறையீடு. உன் பிள்ளைய கர்த்தர் மாற்ற போகிறா. உன் பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போறா. எல்லாரும் பார்க்கத்தக்கதாக உன் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறா. அப்படியாக உயர்த்தி தேவன் மகிமைப்பட போகிறா. ஓ ராபா பாபா பாபா அரபாலா தினா சக்கல் யாக்கரபா. உன் பிள்ளை செல்வமாய் வளர்ந்து இன்னைக்கு அடிமைத்தனத்துல இருக்கதா? நீ கவலைங்காத. கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து, கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஒரு தேசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் வைக்க போகிறார். ஒரு தேசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் வைக்க போகிறார். ஒரு தேசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் வைக்க போகிறார். ஓ ராக்கர் யாக்கரபா அடபட கடவுட ரீபல கந்த நாவலதோ திடபட கடவுடு ரிஷிக்கால் யாக்கரபா. நீ விரும்புறதை கர்த்தர் செய்ய போகிறா. நீ விரும்புறதை கர்த்தர் செய்ய போகிறா. நீ எதை விரும்புறியோ அதையே கர்த்தர் உனக்கு தர போகிறா. ஓ ராக்கர் யாக்கரபா ஆரா கதனி யாக்கரபா. நீ சுதந்திரமாய் வாழ போகிற. நீ சுதந்திரமாய் வாழ போகிற. இது வரைக்கும் அடிமைத்தனத்துல இருந்த உன் வாழ்க்கை, உன் லைஃப் சுதந்திரமாய் மாற போகுது. உன் குடும்பத்துல உனக்கு ஒரு சுதந்திரத்தை தர போகிறா. உன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் தர போகிறா. இதோ அன்பான ஒரு வாழ்க்கை, அன்பான ஒரு லைஃப் நீ கண்டாய போகிற. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறா. கர்த்தர் தரப்போகிறா. கர்த்தர் தரப்போகிறா. உன் லைஃப் இனிமேதான் சந்தோஷமா இருக்க போகுது. இன்னுதான் ஆசீர்வாதமா இருக்க போகுது. இனிதான் மகிழ்ச்சியா இருக்க போகுது. இனிதான் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறா. இனிதான் கர்த்தர் உயர்த்த போகிறா. ஓ ராபா பாபா பாபா ஓ ரேபாலா கரபா. ஏன்னா கர்த்தர் உன் மேல கண்ணோக்கமா இருந்து உன்னை நினைத்து பார்க்கிறா. கர்த்தர் உன் மேல கண்ணோக்கமா இருந்து உன் நினைத்து பார்க்கிறா. உன் வாழ்க்கை இதுக்கப்புறம் மாறப்போகுது. உன் வாழ்க்கை இதுக்கப்புறம் மாறப்போகுது. உன் வாழ்க்கை இதுக்கப்புறம் மாறப்போகுது. உன் மேல இருக்க அபிஷேகம் ஓ ரீகார் யாக்கரவா உன்னை கொண்டு அவர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போகுது. பயங்கரமா இருக்க போகுது. பயங்கரமா இருக்க போகுது. கரங்களை தட்டி பெருச்சுகள்.